أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويا قوم أوفوا المكيال والميزان بالقسط ولا تبخسوا الناس أشياءهم ولا تعثوا في الأرض مفسدين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. رواه الترمذي. وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாகிய எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாகிலிய சமுதாயத்தை உலகம் போற்றக்கூடிய உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிவட்டி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் வலியுறுத்துகின்ற பல நல்ல பண்பாடுகளில் மிக முக்கியமான பண்பாடுகளில் ஒன்றுதான் நேர்மையாக நடந்து கொள்வது, நாணயமாக நடந்து கொள்வது, நீதியாக நடந்து கொள்வது என்கின்ற இந்த விடயம். சமீப காலமாக நாங்கள் பார்க்கின்ற போது அதிகார மட்டத்திலும் சரி, அரசியல் வட்டாரங்களிலும் சரி, பலரும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் லஞ்ச குற்றங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டும் வழக்குகள் தொடரப்பட்டும் விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் மட்டத்தில் ஒரு பக்கம் இவ்வாறான ஊழல், நேர்மை, ஈன மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அதே வேளையிலே கொடுக்கல் வாங்கல் விடயங்களிலே, பொருளாதார விடயத்திலே பாரிய மிக மோசமான நேர்மையின செயல்கள், நம்பிக்கையின செயல்கள், அமானித மோசடிகள் நம்முடைய சமுதாயத்திலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அதிகரித்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்ற விடயம்தான் இவ்வாறான ஏமாற்று வியாபாரங்கள், மோசமான முறையில் அடுத்த சகோதரரை, அவருடைய பொருளாதாரத்தை சூறையாடுகின்ற இந்த சம்பவங்கள் அடிக்கடி நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காலத்திலே இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை நாங்கள் தேடி படிக்கின்ற போது அரபு வியாபாரிகளுக்கு ஊடாகத்தான் இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவல் அடைந்தது என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். வியாபாரிகளாக இங்கு வந்த முஸ்லிம்களினுடைய நேர்மையை, நம்பிக்கையை, அவர்களுடைய நாணயத்தை கண்டு பலரும் இந்த இஸ்லாம் சமயத்தின் பக்கம் கவரப்பட்டு முஸ்லிம்களாக மாறிய வரலாறுகள் இந்த நாட்டிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வரலாற்றாசிரியர் அல் பலசூரியினுடைய குறிப்புகளில் நாங்கள் இந்த கருத்தை பார்க்கலாம். இலங்கைக்கு வருகை தந்த பல முஸ்லிம் அரபு தேச வியாபாரிகள் இந்த நாட்டு மன்னர்களின் நம்பிக்கையை பெற்றிருந்தார்கள். இங்கிருந்து பல அரபு நாடுகளுக்கு தூதுக்குழுக்கள் சென்றிருக்கின்றன. அரபு நாடுகளிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இந்த நாட்டுக்கு தூதுக்குழுக்கள் வந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு அரபுலகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலே சிறந்த வியாபார தொடர்பு நிலவியதாகவும், அந்த வியாபார தொடர்பின் மூலமாக ஏற்பட்ட முஸ்லிம்கள் மீது ஏற்பட்ட நல்ல அபிப்பிராயங்கள் தான் உயர் மட்டங்களில் முஸ்லிம்களை அந்த காலத்திலே மன்னர்கள் கூட வைத்து உபசரித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே போர்த்துகேயர்,
உள்ளாந்தர், ஆங்கிலேயர் என்று ஏராளமான ஐரோப்பியர்கள் இந்த நாட்டைக்கு வருகை தந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த நாட்டை சூறையாடி இங்கு இருக்கிற வளங்களை கொள்ளையடித்து போகின்ற கொள்ளைக்காரர்களாகவே இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்டுக்கு வருகை தந்த அரேபியர்களுடைய வரலாற்றிலே அப்படி எந்த சம்பவங்களும் கிடையாது. அவர்கள் இங்கு வந்து மிக பண்பாடான முறையிலே நாணயமாக நம்பிக்கையாக தன்னுடைய வியாபாரங்களை முன்னெடுத்ததன் விளைவு இஸ்லாமும் முஸ்லீம்களும் மிக உயர்வாக மதிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இப்னு பதூதா வரலாற்றாசிரியரும் கூட இந்த அவருடைய குறிப்புகளில் இந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். மௌலானா அபுல் ஹசன் அலி நதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்தியாவில் ஒரு பிரபலமான இஸ்லாமிய பிரச்சாரகராக இருந்தவர்கள். அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துவிட்டு ஒரு உரையிலே சொல்கிறார்கள், ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த போது ஒரு கருத்தை சொன்னார்கள். இலங்கையை நான் பல இடங்களிலும் போய் அவதானித்தேன். தர்வாவினுடைய அதிகமான வாயில்கள் இந்த நாட்டிலே மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கு அதிகமான முஸ்லிம்கள் வியாபாரிகளாக சமூகத்தோடு இணைந்து பழகக்கூடிய நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பாடுகள் சிறப்புமாக இருந்தால் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாவாவை செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்திருந்ததை நான் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் பெயர் போயிருந்த ஒரு சமுதாயம் முஸ்லிம்களிடம்தான் வியாபாரத்தோடு நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்பி வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பல அந்நிய சமுதாயங்கள் இருந்த காலங்கள் எல்லாம் இன்று மலையேறி போய் முஸ்லீம்கள் என்றாலே மோசடிக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், அவர்களோடு வியாபாரம் செய்யும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தில் மிக அதிகமாக மோசடிகள், ஏமாற்றுகள் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லீம்களோடு வியாபாரம் செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு நிலை தோன்றி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் இன்று வியாபார சமுதாயம் என்று பெயர் பெற்றிருந்த நாங்கள் படிப்படியாக அந்த நம்பிக்கையை, நாணயத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே கூட பல சகோதரர்கள் என்று தங்களுடைய சக முஸ்லீம் சகோதர வியாபாரிகளால் அல்லது சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு மோசடி செய்யப்பட்டு அமானித மோசடிகளும் நம்பிக்கை துரோகங்களும் இடம்பெற்று நடுத்தருவில் வந்து நிற்கின்ற பல சம்பவங்களையும் நாங்கள் கவலையோடு பார்க்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். தமது உறவினர் என்பதற்காக, தெரிந்தவர் என்பதற்காக அவர்களின் முழுமையான நம்பிக்கையை வைத்து தங்களுடைய வியாபார நிலையங்களில் கொண்டு போய் வைத்த சிலருடைய நிலை மிக பாரிய மோசடிகள் இடம்பெற்று தன்னுடைய பொருளாதாரம் அப்படியே திவாலாகி போகின்ற அளவுக்கு மோசடிகள் இடம்பெற்றது நம்முடைய பிரதேசத்துக்கு ஒரு புதிய விஷயம் இல்லை. பல சம்பவங்கள் சமூக வலைத்தளங்கள் அண்மை காலங்களில் பரவலடைந்திருந்த நாம் எல்லோரும் கண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வியாபாரம் என்பது ஒரு உயர்ந்த இபாதத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது ஒரு தொழிலாக இருக்கட்டும், வருமான மூலமாக இருக்கட்டும், இன்னொரு பார்வையிலே வியாபாரம் என்பது ஒரு உயர்ந்த இபாதத்தாக இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உழைப்பிலே சிறந்தது கைத்தொழிலும் நேர்மையான வியாபாரமும் ஆகும் என்று சொன்னார். எத்தனையோ தொழில்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் வியாபாரம் தான் உயர்ந்த தொழிலாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்துத்தான் குர்ஆனும் பல இடங்களில் பேசுகின்றது. ஃபதுலுல்லாஹ் என்ற ஒரு சொல்லை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகின்றார். ஃபதுல் என்ற சொல், ஃபதுலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஃபதுல், சிறப்பு, அல்லாஹ்வுடைய அந்த செல்வம் என்று வியாபாரத்தை வர்ணிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஃபதுலுல்லாஹை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஃபதுலை தேடிக்கொள்ளுங்கள் என்று ஒரு உயர்ந்த பரிபாஷையிலே இந்த வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா முஜாஹிதீன்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுபவர்கள் இந்த பூமியிலே புறப்பட்டு போகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லுகின்ற போது அதனோடு இணைத்து சொல்லுகின்ற இன்னொரு விடயம் என்ன தெரியுமா? வியாபாரத்துக்காக பயணம் செய்கின்ற வியாபாரிகளையும் அல்லாஹ் தஆலா முஜாஹிதீன்களோடு இணைத்து ஒரு குர்ஆன் வசனத்திலே இணைத்து பேசி இருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் வியாபாரத்தை ஒரு உயர்ந்த அமலாக, இபாதத்தாக பார்த்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு 35வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எங்களுடைய அருட்கொடையினால் தான் உங்களுடைய வியாபாரம் இவ்வாறு சிறந்து இருக்கிறது என்று வியாபாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நேரடியாக இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நீங்கள் இறைவனுடைய அருளை தேடிக் கொள்வதற்காகத்தான் கப்பலிலே நீரை கிழித்துக் கொண்டு பயணம் செல்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றார். இது அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றுதான் வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னார். ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்ற பாவனைகளை தான் குர்ஆன் வியாபாரிகளை பார்த்து பேசி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய இளமை காலம் முதல் ஒரு சிறந்த வியாபாரியாக வாழ்ந்திருக்கின்றார்கள்.
முஹாஜிரான சஹாபாக்களில் அதிகமானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஏராளமான சஹாபாக்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் வியாபாரிகளாக இருந்து கொண்டுதான் தங்களுடைய ஏனைய பணிகளையும் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போதுதான் இஸ்லாம் வியாபாரம் என்று வருகின்ற போது அதற்கு சில ஒழுங்குகளையும் வரையறைகளையும் அழகாக காட்டி தந்திருக்கின்றது. அதனை பேணி செய்கின்ற போது அது ஒரு இபாதத்தாக மறுமையிலே மிக பெரும் கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த வியாபாரத்தில் மோசடி செய்து, அமானித மோசடி செய்து, நேர்மையினமாக நடந்து கொண்டு, நம்பிக்கையினமாக நடந்து கொண்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையையும் சொல்லி இருக்கிறது. இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான முதலாவது விடயம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அமர ரப்பி பில் கிஸ்த், அல்லாஹ் தஆலா என்னுடைய இரட்சகன் எனக்கு கிஸ்த் என்று சொல்லக்கூடிய நேர்மையை, நீதியை ஏவி இருக்கிறான் என்று சொல்லுங்கள். இது குர்ஆன் சொல்லுகின்ற முதலாவது கட்டளை. யாராக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீதியை, நேர்மையை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இது முதலாவது. இரண்டாவது விடயம், குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் தக்வாவுடையவர்களாக இருந்தால்தான் சுவர்க்கத்துக்கு சொல்ல முடியும். தக்வாவுக்கு மிக நெருக்கமான காரியம் எது தெரியுமா? யஅதிலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அவ்வாறு நீங்கள் நீதி நேர்மையாக நடந்து கொள்வதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமான. தொழுகையை, நோன்பை, இன்னும் எத்தனையோ இபாதத்துக்களை இங்கு குர்ஆன் சொல்லாமல் தக்வாவுக்கு மிக நெருக்கமான ஒரு காரியமாக இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நேரடியாக சுட்டிக்காட்டியது நீதியாக, நேர்மையாக நடந்து கொள்வது தக்வாவுக்கு மிக நெருக்கமானது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், உறவினர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சார்பாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, நேர்மையாகத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அனாதைகளுடைய சொத்துக்களை நீங்கள் அத்துமீறி விடக்கூடாது. வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், சிறந்த முறையிலே அது அனாதைகளுடைய சொத்திலே கை வைத்து விடாதீர்கள். அவர்கள் பருவ வயதை அடைந்து அவர்கள் ஒரு முதிர்ச்சியான பருவத்தை அடைகின்ற போது வரைக்கும் அவருடைய சொத்துக்களில் நீங்கள் கை வைத்து விடாதீர்கள். அதுக்கு பிறகு அவர்களிடம் பொறுப்பாக ஒப்படையுங்கள். மாத்திரமல்ல, நீங்கள் அளவையையும் நிறுவையையும் நேர்மையாக நிறைவேற்றுங்கள். அளவை நிறுவையிலே, வியாபாரத்திலே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா மூன்றாவதாகவும் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்கின்ற நேர்மையை கடைபிடிக்க முடியாத தக்வாவுக்கு மிக நெருக்கமானதாக அல்லாஹ் தஆலா நேர்மையை சொல்கின்றான். மூன்றாவது, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அத்துமீறி போக வேண்டாம், அனாதைகளுடைய விஷயத்தில் அத்துமீறி போக வேண்டாம், யாருடைய சொத்தின் மீதும் நீங்கள் அநியாயமாக போக வேண்டாம். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவே சொல்லி காட்டுவார், யாருடைய வலா தஅகுலு அம்வாலக்கும் பில் பாத்தில், மோசமான வழிமுறைகளுக்கூடாக அடுத்தவர்களுடைய சொத்துக்களில் நீங்கள் கை வைத்து விடாதீர்கள், அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் கை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்ற வசனங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். மிக நேரடியாக அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்கின்றார், லகத் அர்ஸல்னா ருசுலனா பில் பையினாத், நாங்கள் ரசூல்மார்களுக்கு மிக தெளிவான வேதங்களை கொடுத்து, ஆதாரங்களை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தோம். மாத்திரமல்ல, வஅன்ஸல்னா மஅஹுல் கிதாப், அவர்களுக்கு வேதம் ஒன்றையும் நாங்கள் அவருடைய கையிலே கொடுத்தோம் வழிகாட்டுவதற்காக. இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவது அடுத்த விடயம் என்ன தெரியுமா? வல் மீசான், அவர்களுக்கு நாங்கள் தராசை கொடுத்தோம். மீசான் என்றால் தராசு. தராசை நாங்கள் ஏன் நபிமார்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும். இங்கு தராசு என்பது பௌதிக ரீதியாக நாங்கள் கையிலே வைத்திருக்கின்ற நிற்கின்ற அந்த தராசு கிடையாது. நீதியை, நேர்மையை கடைபிடிக்கின்ற அந்த ஒரு விடயத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்கு மானசீக ரீதியாக மீசான், தராசு போல் நேர்மையாக, நீதியாக அளந்து செயற்படுகின்றவர்களாக நாங்கள் நபிமார்களை, ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். எதற்காக தெரியுமா? லியகூமன் நாஸு பில் கிஸ்த், மனிதர்கள் அனைவரும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இப்படி நேர்மையை கடைபிடிக்குமாறு, அமானிதத்தை பேணுமாறு, நீதியாக நடந்து கொள்ளுமாறு, சிறப்பான முறையில் வியாபாரங்களை நடத்துமாறு சொன்ன அதே குர்ஆனும் ஹதீஸும் தான் மறுபுறத்திலே அதற்கு முரணாக, மாறாக நடந்து கொள்பவர்களையும் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வயா கௌம், என்னுடைய சமுதாயமே, அவ்ஃபுல் மிக்யால வல் மீஸான பில் கிஸ்த், அளவையும் நிறுவையும் நேர்மையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு செய்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு சமுதாயம் அப்படி அளவை நிர்மையிலே மோசடி செய்த வியாபார சமுதாயம் மதியன் வாசிகள் அல்லாஹ் தஆலாவால் மிக மோசமாக தண்டிக்கப்பட்டதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்டது. எதற்காக? மிக மோசமான அல்லாஹ்வுடைய அனர்த்தத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா தண்டித்தார். எதற்காக? வியாபார சமுதாயம் நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்யாததன் விளைவும் அமானிதங்களில் மோசடி செய்ததன் விளைவு அல்லாஹ் தஆலா அப்படி அழித்துவிட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். மிக மோசமான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், வயலுன் என்கின்ற நரகம் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்ற ஒரு விளக்கமும் அதற்கு இருக்கிறது. அவர்கள் தமக்காக அளந்து வாங்குகின்ற போது மிக அழகாக சரி பார்த்து வாங்கிக் கொள்கிறார்கள். பிறருக்காக அளந்து கொடுக்கின்ற போது மிகவும் குறைத்து மோசடி செய்து அதில் அளந்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறார், இந்த உலகத்திலே நீங்கள் தப்பலாம், இந்த உலகத்திலே உங்களுடைய மோசடி மறைக்கப்படலாம், ஆனால் நாளை உயிர் தெழுகின்ற ஒரு நாள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாமா? அதனை அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா வியாபாரிகளுக்கு மறுமையை ஞாபகம். இந்த உலகத்திலே நீங்க ஒரு சின்ன மோசடி செய்துட்டு போகலாம், ஆனால் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இதெல்லாம் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமும் கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு சதமும் பதிவுலே இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிரதேசங்களிலே மிக மோசமான வியாபாரிகள், முஸ்லிம் வியாபாரிகள், ஈமான் கொண்டவர்கள், தொழுபவர்கள், ஹாஜியார் என்ற பட்டத்தை பெற்றவர்கள், ஆனால் மிக மோசமான வியாபாரங்களில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். தங்க நகைகளுக்கு முலாமட்டு மிகச்சரியாக உறுதியாக பார்ப்பவர்களை ஏமாற்றக்கூடிய வண்ணம் அதனை போலியாக தயாரித்து பல வியாபார நிலையங்களுக்கு அதனை விற்பனை செய்து பல சகோதரர்களுடைய வியாபாரத்திலே மோசமான நிலைமைகளை ஏற்படுத்திவிட்டு செல்லுகின்ற முஸ்லிம் வியாபாரிகள் நம்முடைய சமுதாயத்தில் மனிதிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் குழுவுக்கு முறைப்பாடாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்பதை காத்தாங்குடியிலே பள்ளிவாயில் முஸ்லிம் நிறுவனம் சம்மேளனத்துக்கு கீழே இருக்கிற இவ்வாறான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்கான ஒரு பொறிமுறை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே ஏராளமான முறைப்பாடுகள், இவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருப்பதாக அங்கு பணியாற்றுகின்ற சகோதரர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்மையாக நாங்கள் வியாபாரத்தில் நடந்து கொண்டால், ஆறாவதாக இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படை, நேர்மையான வியாபாரம் பற்றி இஸ்லாம் சொல்கின்ற ஆறாவது அடிப்படை, நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் அதுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசமும் நெருக்கமும் கிடைக்கும். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நேர்மையான ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது நேர்மையான மனிதர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய வலப்புறத்திலே ஒரு மிம்பர் அடிக்கப்பட்டு அந்த மிம்பர் மேடையிலே அவர்கள் ஒளியால் அமைந்த ஒரு மேடையிலே அவர்கள் ஏற்றப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். இது நேர்மைக்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற பரிசு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நேரடியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத் ஹுஜராத்தினுடைய 9வது வசனத்திலே, வஅக்ஸிது, நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் தஆலா நேர்மையாக நடப்பவர்களோடு இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கம் மறுமையிலும் நெருக்கம், இந்த உலகத்திலும் நெருக்கம் எப்போது கிடைக்கிறது? நேர்மையாக இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது. நம்மிலே பலர் நினைக்கிறோம், இவ்வளவு மோசடி செய்கிறார், ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவருக்கு வரவில்லையே, இவ்வளவு ஏமாற்று வியாபாரியாக இருக்கிறார், ஆனால் நல்லா தானே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சிலர் நினைப்பது உண்டு. நம்முடைய பார்வைக்கு அவர் நன்றாக வாழ்வதாக தெரியலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன தெரியுமா? நேர்மை ஈனத்தை கொண்டிருப்பவர்கள், நேர்மையை இழப்பவர்கள் சில போது பங்களாக்களிலே வாழலாம், வசதியான வாகனங்களிலே பயணிக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை இல்லாமல் ஆக்கினார். இதனை நீங்கள் நேர்மையினமா நடந்து கொண்ட யாருடைய வரலாற்றிலும் பார்க்கலாம். நாங்கள் நேர்மையினமா நடந்து கொண்டிருந்தால் அது எங்களுக்கு நிம்மதியை தந்திருக்காது, மனதை உறுத்திக் கொண்டிருக்கும். பல தடவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் அந்த நேர்மையின நமக்கு ஞாபகம் வரும். இதனால் தான் இப்படி எனக்கு நோய் ஏற்பட்டதா, என்னுடைய பிள்ளைக்கு இதனால் தான் இப்படி நடந்திருக்குமா என்றெல்லாம் மனதை சிந்திக்க ஆரம்பிக்கும். நம்முடைய நேர்மையினமும் மோசடி நம்முடைய நிம்மதியாக வாழக்கூடாது. பல சந்தர்ப்பங்களில் அது எங்களுடைய உள்ளத்தை வதைத்துக் கொண்டிருக்கும். பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை நேரடியாகவும் வந்திருக்கும். சில நேரம் ஒரு பரம்பரையை பாதித்திருக்கிறது. ஹலாலான சம்பாத்தியத்தின் பக்கம் வளர்க்கப்படாத குழந்தைகள், ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் வளர்க்கப்படாத பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக உருவாக்குவது என்பது சிரமமானது.
எனவே ஒரு பரம்பரைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான விடயமாக இருக்கும் சகோதரர்களே. எனவே தான் மிக நேர்மையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அண்மையில் நமது பிரதேசத்திலே நடந்த ஒரு சம்பவம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நடைபெறுகின்ற மோசடிகள் இந்த சமூகத்திலே மிக அதிகரித்திருக்கின்றன. முஸ்லிம் அல்லாத ஒரு நெருங்கிய தமிழ் சகோதர குடும்பத்துக்காக வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் நம்முடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வியாபார சகோதரரும் உதவி செய்வதற்கு முன் வருகின்றார். ஒரு பிள்ளையை ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு படிப்பதற்காக அனுப்ப வேண்டும், இதற்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கப்பட்ட போது அதற்காக நம்முடைய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தொடர்பு ஏற்படுத்தி உதவி செய்வோம் என்ற நல்லெண்ணத்தில் அவர்கள் உதவி செய்ய போய் பல லட்சம் ரூபாய்களை அந்த குடும்பம் இழந்திருக்கிறது. அதுவும் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு, பென்ஷனிலே வந்த காசு, நகை விற்ற காசு, நிலத்தை விற்ற காசு என்று 50-60 லட்சங்களை இழந்து நடுத்தெருவுக்கு வந்து பின்னர் எந்த தொடர்பும் இல்லாமல் போய் பிறகு கஷ்டப்பட்டு அந்த பிரச்சினை எமது கொடுக்கல் வாங்கல் குழுவுக்கும் வந்து பிறகு அதனை வாபஸ் பெறுமாறு வலியுறுத்தப்பட்டு இதுவரைக்கும் அது இழுபறையில் அந்த பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது என்ற சம்பவத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி ஏராளமான சம்பவங்கள், 1-2 அல்ல, ஏராளமான சம்பவங்கள் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அண்மையில் எம்மோட நெருங்கி பழகின்ற ஒரு சகோதரர் ஷரியாவை கற்ற ஒரு ஆளும் கூட, ஆனால் தொழில் நிமித்தமாக அவசரமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், உழைக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் விளைவு எமது பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களாக இருக்கின்ற ஒரு சகோதரனுடைய கசப்பு வார்த்தைகளை நம்பி நீங்கள் இத்தனை பேரை வெளிநாட்டுக்கு செல்வதற்கு எனக்கு சேர்த்து தாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய விசேட விலைக்கலை ஒன்றை தந்து உங்களையும் அனுப்பிவிடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இவரும் அந்த ஆசையிலே மயங்கி பலரை சேர்த்து அந்த காசை எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்து முடிக்க கடைசியிலே அவர் தலைமறைவாகிவிடுகிறார். இறுதியிலே மாட்டிக்கொண்டவர் இவர் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஜெயில், பல வருடங்களை சிறையில் கழித்துவிட்டு, இளமையை இழந்துவிட்டு, குடும்பத்தை இழந்துவிட்டு, தான் கற்ற மார்க்க கல்வியை கூட இழந்த பிறகு சமூகத்துக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலை என்கின்ற மிக மோசமான இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார். இத்தனைக்கும் அவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஒருவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு உதவி செய்து கொடுக்க போனதை தவிர. ஆனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு மூமின் ஏமாறுவனாக இருக்கவும் கூடாது என்பதும் இஸ்லாம் சொல்கின்ற ஒரு முக்கியமான படி. அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி ஏராளமான சம்பவங்கள் நம்முடைய சமுதாயத்தில் அன்றாடம் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. நேர்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் மாத்திரமல்ல, நபிமார்களுடைய நெருக்கம், சாலிஹீன்களுடைய சுஹதாக்களுடைய நெருக்கம் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸ், ஒரு நேர்மையான வியாபாரி, அத்தாஜிர ஸதூகல் அமீன், உண்மையும் நேர்மையும் மிக்க ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே மான் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதா, யாருடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார்? நபியினுடைய அந்தஸ்தை. அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்த ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை, அல்லாஹ்வுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு சித்தீக்கினுடைய அந்தஸ்தை ஒரு வியாபாரி பெற்றுக் கொள்கிறார். சாதாரண வியாபாரி நேர்மையாக வியாபாரம் செய்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து ஹலால் ஹராம் பேணிக் கொண்டால், யாரையும் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் இருந்தால், ஒரு நபியினுடைய அந்தஸ்தை, ஒரு சுஹதாவுடைய அந்தஸ்தை, ஒரு சித்தீக்கினுடைய அந்தஸ்தை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்றால் இவ்வளவு புதிய பாக்கியம் வியாபாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பாக்கியம். இப்படி எந்த தொழிலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, வியாபாரியை தான் இப்படி சொல்லியிருக்கிறார். நேர்மையான வியாபாரிகள் இருந்தால் சமூகத்திலே ஒரு நல்ல சூழல் உருவாகும், அமைதியான நிலை உருவாகும், விலைவாசி நியாயமாக இருக்கும், வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும், பதுக்கல் இல்லாமல் போகின்ற போது பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு நிலை ஏற்படும், மக்களுக்கு சர்வசாதாரணமாக பணப்புழக்கம் ஏற்படுகின்ற போது இயல்பு வாழ்க்கை அழகாக இருக்கும். அதனால்தான் நேர்மையான வியாபாரத்தை இஸ்லாம் இந்த அளவுக்கு தூண்டி இருக்கிறது. ஏனைய தொழில்களை விட, ஆசிரியர் தொழில், வைத்திய தொழில், ஏனைய சேவை சார்ந்த தொழில்களை விட ஏன் இந்த தொழிலுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தா இதனால் வியாபாரம் ஒழுங்கு ஒரு சமூகத்திலே நேர்மையாக நீதியாக நடக்கிறதா அந்த சமூகம் பரக்கத் பொருந்திய சமுதாயமாக இருக்கு. அதுதான் உண்மை. அதனால்தான் இவ்வளவு முக்கியங்களை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்பார்வைக்கு வணிகம் என்பது ஒரு உலகளாவிய ஒரு உலகியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது உயர்ந்த இபாதத். எந்த அளவுக்கு இஸ்லாம் நேர்மையை கடைபிடிக்க சொல்கிறது? ஒருவர் தவறுதலாக கைவிட்டு போன ஒரு பொருள், காணாமல் போன ஒரு பொருளை நாங்கள் கண்டெடுக்கிறோம், இதனுடைய இஸ்லாமிய சட்டம் என்ன? இஸ்லாமிய சட்டம் அது எங்களுக்கு சொந்தமானதல்ல. இது நாங்கள் களவெடுக்கவில்லை, ஒருவரை ஏமாற்றவில்லை, பறிக்கவில்லை, மோசடி செய்யவில்லை. ரோட்டிலே நடந்து போகிறோம், ஒரு 5000 ரூபாய் காசு கீழே கிடக்கிறது, ஒரு தங்க நகை கீழே இருக்கிறது, எடுக்கிறோம். இப்பொழுது ஒரு மூமினுடைய நிலை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். காணாமல் போன பொருளுடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், அவர் அதனை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே.
அவர் அதனை கெடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். அவருக்கு ஒரு பொறுப்பு வந்துட்டு அடுத்ததான் ஒரு பொறுப்பு கூடிவிட்டது. என்ன? ஒரு வருட காலம் அதனை அவர் விளம்பரப்படுத்த வேண்டும். ஒரு வருட காலம் அதனை அவர் விளம்பரப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய சட்டம் எப்படி எல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் ஒரு வருட காலம் அதை விளம்பரப்படுத்த வேண்டும். அதையும் தாண்டி எந்த ஒரு உரிமையாளரும் அதனை பெற்றுக்கொள்ள வரவில்லை என்றால் அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கிறது. பேணுதலுக்காக அதனை அவர் சதகா செய்ய முடியும், அல்லதெல்லாம் தனக்கு மிக தேவை இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு வருட காலம் அதனை அவர் பாதுகாக்க வேண்டும், அதனை பகிரங்கப்படுத்த வேண்டும், அதனை அறிவிக்க வேண்டும். இது இயல்பாக மோசடி செய்யாமல் இன்னொருவருடைய சொத்துக்கு தெரிந்து எங்களுக்கு கிடைப்பதற்கு இவ்வளவு சட்டம் என்றால் இன்னொருவருடைய பொருளை மோசடியாக எடுத்து பயன்படுத்துவது இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வளவு பாரதூரமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற அமானிதங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வலியுறுத்தி சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், நீங்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றில் மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அதிகமாக நாங்கள் கேள்விப்படுகின்ற விஷயம்தான் நூதன திருட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், நாங்களும் தெரியாமல் அதனை ஏதோ அறியாமையின் காரணமாகவோ அல்லது அலட்சியத்தின் காரணமாகவோ அதனை நாங்கள் கிளிக் செய்து விடுவோம். அதனூடாக எங்களுடைய தகவல்கள் திருடப்படும், எங்களுடைய வங்கி கணக்குகள் திருடப்படும். இவ்வாறான மிக நூதனமான திருட்டுகள் இப்பொழுது அதிகரித்திருப்பதை, மோசடிகள் அதிகரித்திருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஏமாற்றுவது, நேர்மையினமாக வியாபாரம் செய்வதற்குரிய தண்டனைகளை பற்றி இஸ்லாம் பேசி இருக்கிறது. அவ்வாறு செய்வது முனாஃபிக்கின் அடையாளம். ஒரு மூமினாக இருக்க முடியாது. போய் பேசுபவன், அமானித மோசடி செய்பவன், வாக்குறுதி மறுபவன், பேருக்கு தொப்பியை போட்டிருக்கலாம், தாடியை வளர்த்திருக்கலாம், தொழுகைக்கு முன்சப்பில் நிற்கலாம், ஆனால் அவன் முனாஃபிக் என்று சொன்னார். முனாஃபிக்கின் அடையாளம் 3. அவன் பேசினால் போய் பேசுவான், வாக்குறுதி தந்தால் மாறு செய்வான், அமானிதத்துக்கு துரோகம் செய்வான். இவன் தான் முனாஃபிக் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது அதிகமான வியாபாரிகளுடைய நிலை என்ன? இப்படியான ஒரு நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றதை நாங்கள் கண்டோம். அன்புக்குரிய சகோதரரை, அண்மையிலே ஒரு சகோதரர் முகநூலிலே பதிவு செய்த ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எப்படியெல்லாம் இந்த வியாபார மோசடிகள் நடைபெறுகின்றன இது தொடர்பாக நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். யாரும் எதையும் எங்களுக்காக இலவசமாகவோ அல்லது எங்களுக்கு சேவை செய்வதற்காக வியாபாரம் செய்வதில்லை. அவருடைய லாபத்துக்காகத்தான் செய்வார் என்ற இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு பொருளை வளமையான சந்தையை விலையை விட விலை குறைவாக எங்களுக்கு தருவதாக சொன்னால் அதிலே ஏதோ ஒரு மோசடி, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய பகுத்தறிவால் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விளம்பரத்திலே பார்க்கிறார், சுமார் 3,75,000 பெறுமதியான ஒரு தொலைபேசி 3,25,000 ரூபாய்க்கு இருக்கிறது என்ற ஒரு விளம்பரம் வருகிறது. மிக பெருமதியான ஒரு ஸ்மார்ட் தொலைபேசி. உடனே பார்க்கிறார், இவ்வளவு லாபம், கிட்டத்தட்ட 50,000 75,000 லாபம். பார்க்கிறார், அவர் கதைக்கிறார், பல விடயங்களை கேட்கிறார், ஊர்ஜிதப்படுத்திக் கொடுக்கிறார், எல்லாம் சரி. உடனே சொல்கிறார்கள், உங்களுக்கு பணம் தயார் என்று சொன்னால் இந்த இடத்திலே என்னுடைய சகோதரர் இருப்பார், அவரிடத்திலே போய் நீங்கள் பொருளை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எனக்கு கோல் அடியுங்கள். உடனே அவர் சொன்ன இடத்துக்கு போய் பொருளை பார்த்தா இருக்கிறது. 2 போனுக்கு ஓனர் கொடுக்கிறார், அதுக்குரிய காசை தயார் செய்கிறார். இப்பொழுது கோல் வருகிறது, சொல்கிறார், பொருள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருக்கிறது. அப்படி என்றால் உடனே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசை டிரான்ஸ்பர் பண்ணுங்கள். உடனே வெறும் கணக்குக்கு காசை மாற்றுகிறார். மாற்றிவிட்டு சொல்கிறார், தம்பியோடு நீங்கள் எந்த விலை பேச்சுவார்த்தைகளும் பேச வேண்டாம், பொருளை வாங்கி கொண்டு நீங்கள் போங்கள், மிகுதியை நானும் அவரும் பார்த்துக் கொள்வோம். உடனே வெறும் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் சொன்னார், போன் காட்ட சொன்னார் என்றால் அவர் போனை காட்டினார். இப்ப சொன்னா போனக்காக நான் காசு போட்டுட்டு என்று சொன்ன போது உடனே அவர் சொல்கிறார், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, எனக்கும் உங்களை மாதிரி ஒரு கோல் வந்து உங்களிடம் ஒருவர் வருவார், போனை காட்டுங்கள், அவரிடத்திலே நான் விட்டு தருகிறேன் என்று சொன்னார். இப்போது 2 பேர் மீண்டும் அந்த நம்பருக்கு, அந்த இலக்கத்துக்கு தொடர்பை ஏற்படுத்த முனைகிறார்கள், முடியவில்லை. மிக மோசமான முறையில் இதுவரும் ஏமாற்றப்படுகிறார். கடைசியிலே அவர் பொருளுக்கு சொந்தக்காரன், நான் பொருளை ஒப்படைக்க மாட்டேன் சொல்லிவிட்டு எடுத்துவிட்டு போகிறார். இடையிலே பணத்தை வங்கி கணக்குக்கு மாற்றியவர் நடுத்தருவுக்கு வருகிறார். இது அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பொருள் விலை குறைவாக கிடைக்கிறது, ஒவ்வொருலே கிடைக்கிறது என்று சொன்ன உடனே நாங்கள் மிக இலகுவாக ஏமாந்து விடுகின்ற நிலைகள் இன்று காணப்படுகின்றன. ஆனால் இப்படியான மிக மோசமான மோசடி வியாபாரம் நம்முடைய சமுதாயத்துக்குள், நம்முடைய பிரதேசங்களுக்குள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சோதர்களே, 10வது அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது, நேர்மையினமாக மோசடி செய்து வியாபாரம் செய்கின்றவர்கள் மாத்திரமல்ல, மோசடி செய்வர்களுக்கு மறுமையில் என்ன தண்டனை தெரியுமா? நாளை மறுமையில் அவர்கள் ஒரு கொடியை ஏந்தி கொண்டுதான் எல்லா இடமும் செல்ல வேண்டும். புகாரிலே வரக்கூடிய அந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்.
அந்த கொடியிலே அவரை பற்றிய சகல டீடைல்ஸும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்ன இடத்திலே இன்ன மனிதரை இப்படி மோசடி செய்ததற்காக இவர் மோசடிக்காரன் என்று அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்பட்டது. எவ்வளவு அவமானம்! அத்தனை மனிதர்களுக்கு முன்னாலும் அந்த கொடியை சுமந்து கொண்டுதான் அவர் தெரிய வேண்டும். பல மோசடிகள் செய்தவருடைய நிலை என்ன? பல மோசடிகளையும் சுமந்து கொண்டு திரிகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை மறுமையிலே சில மனிதர்கள் ஆடுகளை சுமந்து கொண்டு வருவார்கள், மாடுகளை சுமந்து கொண்டு வருவார்கள், ஒட்டகங்களை சுமந்து கொண்டு வருவார்கள். எதையெல்லாம் மோசடி செய்தார்களோ அதையெல்லாம் சுமந்து கொண்டு மறுமையில் வருவார்கள் என்று சொன்னார். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் இந்த பூமியிலே ஒரு துண்டு நிலத்தை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் இந்த பூமியினுடைய அளவு நிலத்தை தன்னுடைய கழுத்திலே அரிகண்டமாக மாட்டிக்கொண்டு இழுத்துக் கொண்டு வருகின்ற நிலையை நான் பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அற்பமான இந்த உலக வாழ்க்கையிலே உழைக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வியாபாரத்தில் ஈடுபடுகிறது. ஆனால் ஹராமான முறையிலே அடுத்த சகோதரனுக்கு மோசடி செய்து இந்த உழைக்கின்ற பணம் நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கோ நிம்மதியையோ சந்தோஷத்தையோ தராது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் நம்மை போலீசார் தேடி வரலாம், என்னை கைது செய்யலாம் என்கின்ற இந்த பயம் ஒருபோதும் நிம்மதியாக வாழவும், இந்த நேரத்தில் என்னுடைய களவு மாட்டிக்கொள்ளும், என்னுடைய மோசடி தெரிந்துவிடும் என்று நினைக்கின்ற போது வாழ்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு நிலையை தோன்றுமே தவிர அதனால் சந்தோஷம் நிம்மதி ஏற்பட்டு விடாது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு சகோதரர் நம்முடைய ஊரை சேர்ந்த ஒருவர் பல நகை வியாபாரிகளோடு நெருங்கி பழகி நாளாந்தம் வியாபாரம் செய்கின்ற ஒருவர் திடீரென ஒரு நாள் கோடிக்கணக்கான பருவதியான நகைகளை எல்லோரிடம் வாங்கி பின்னேரம் உங்களுக்கான கணக்குகளை முடிப்பதாக சொல்லிவிட்டு தலைமறைவாகியவர் இதுவரைக்கும் ஆள் இல்லை. இன்றும் அவரிடத்திலே பல கோடி ரூபாய்களை இழந்த பல வியாபாரிகள் நடுத்தருவில் நிற்கின்ற நிலைமைகளை நாங்கள் ஏன் நான் இவ்வளவு சம்பவங்களை இங்கே வலியுறுத்தி சொல்ல வருகிறேன் என்றால், நாளாந்தம் இப்படி சம்பவங்கள் நடந்தாலும் இவற்றை குறைப்பதற்கான முஸ்தீபுகளை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. வியாபாரத்திலே பொய் சத்தியம் உனக்கு லாபத்தை தரும் என்று நினைக்காதே, அது நிச்சயமாக உனக்கு அழிவையை தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்காத பேசாத மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொய் சத்தியம் செய்து மோசடி செய்து வியாபாரம் செய்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்காக உழைக்கின்ற அந்த உழைப்பு ஹலாலானதாக இருந்தால்தான் அதிலே சந்தோஷமும் பரக்கத்தும் நிம்மதியும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே நம்முடைய உழைப்பு முயற்சி, நம்முடைய தொழில், நம்முடைய அனைத்து விடயங்களிலும் நேர்மையை கடைபிடித்து நேர்மையாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد, அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கின்றதன் நன்மைகள் என்ன, அதுக்கு கிடைக்கிற தண்டனைகள் என்ன என்று இஸ்லாம் சொல்கின்ற 10 அடிப்படைகளை நாங்கள் பார்த்தோம். அதே நேரம் இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற போது நேர்மைக்கு மிகச்சிறந்த உதாரணங்களையும் முன்மாதிரிகளை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அறை கதவின் அருகிலே அமர்ந்திருக்கிறார். அப்போது 2 பேர் சண்டை சச்சரவிட்டுக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னால் வருகிறார்கள். 2 பேரும் வாதிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் சொல்கிறார் இது என்னுடைய பொருள், மற்றவர் சொல்கிறார் இது என்னுடைய பொருள். இருவரும் வாக்குவாதப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. உடனே அவர்கள் ஒருவருக்கு சார்பாக தீர்ப்பை அளிக்கிறார்கள். தீர்ப்பை அளித்துவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள். அதுதான் மிக முக்கியமான விஷயம். புகாரியிலே வரக்கூடிய இந்த சம்பவம். சொன்னார்கள், உங்களுடைய நாவன்மையினால், உங்களுடைய பேச்சு திறனினால் சில போது என்னிடத்திலே ஒருவர் வென்றிருக்கலாம், அவருக்கு சார்பாக நான் தீர்ப்பளித்திருக்கலாம். ஆனால் அது அவருக்கு உரிமை இல்லாத பொருளாக இருந்து தன்னுடைய வாத திறமையினால், பொய்யினால், புரட்டினால் ஏமாற்றி அதனை எடுத்துக்கொண்டு போவது நெருப்பின் நரகத்தின் ஒரு துண்டைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு போகிறாரே தவிர அவர் லாபத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை. எனவே அவர் தனக்கு உரிமை இல்லை என்றால் அதனை விட்டுவிட்டு உரிமையாளரிடம் அதனை விட்டுவிட்டு செல்லட்டும் என்று சொன்னார். அருமையான ஒரு சட்டம். நாங்கள் ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்கின்ற போது, தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற போது, ஏன் அலுவலக தொழில்களில் ஈடுபடுகின்றவர்கள் கூட இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். எனக்கு உரிமை இல்லாத ஒரு விடயத்தை நான் உழைத்து சம்பாதிக்கிறேன் என்றால், மோசடியாக உழைக்கிறேன் என்று சொன்னால், ஏமாற்றி சம்பாதிக்கிறேன் என்றால், நான் கொண்டு போவது லாபத்தை அல்ல, நரகத்தின் ஒரு துண்டை தான் என்னுடைய வீட்டுக்கு.
அது நிச்சயமாக அழிவை தான் கொண்டு தரும் என்பதை நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் நஜிது பகுதியை சேர்ந்த இப்னு லுதுபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் வசூலிக்கு அனுப்பிய சம்பவம். பிரபலமான ஒரு சம்பவம், அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய சம்பவம். அவர் ஜகாத்தை வசூலித்து விட்டு வருகை தருகின்ற போது அங்கிருந்த செல்வந்தர்கள் மேலதிகமாக ஒரு தொகையை அவரிடத்திலே கொடுத்தார்கள். அவர்களாக விரும்பித்தான் கொடுத்தார்கள். இவர் கேட்கவும், அதாவது இந்த கமிஷன் வியாபாரம் என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த சமூகத்தில் பரவலாக இருக்கிறது. பொது விவகாரங்களில் பொது சொத்துக்களில் வேலை செய்கின்றவர்கள் அதில் கிடைக்கிற அத்தனை லாபங்களையும் சமூகத்துக்கு தான் செலவழிக்க வேண்டுமே தவிர தனக்காக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்கு மிக அருமையான ஒரு சம்பவம். இப்பொழுது இந்த சஹாபி அந்த விடயங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக நேர்மையாக நடந்து கொள்கிறார். அவ்வளவு சொத்துக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்றோம், யா ரசூலல்லாஹ், இது ஜகாத்துடைய பொருள், இதில் ஒரு சதத்தையும் நான் எடுக்கவில்லை, அப்படியே இருக்கிறது. இதோ இந்த பொருட்கள் எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது, எனக்கு என்று சொல்லி தந்தது, வேறையாக தந்தது, அதனை நான் அதையும் சொல்கிறார் ரசூலுல்லாஹ், அதை மறைக்கவும் இல்லை, கவனமாக சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இது எனக்கென்று தந்தது. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு உடனே மிம்பரில் ஏறினார்கள். உடனே ஒரு பிரசங்கத்தை நடத்துகின்றார்கள். சொன்னார்கள், அவர் வீட்டிலே இருந்திருந்தால் அவருக்கு இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்குமா? நான் அனுப்பிய இந்த பொதுப்பணியை அவர் செய்யாமல் இருந்திருந்தால் அவருக்கு இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்குமா? நிச்சயமாக கிடைத்திருக்காதல்லவா? எனவே அவருக்கு இது உரிமையானதல்ல, இது ஹராமானது, அவர் இதனை பயன்படுத்தக்கூடாது என்று மிக கடுமையாக சினந்து கோபப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி மிம்பரில் ஏறி இந்த உரையை நிகழ்த்துகின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்மை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய ஒரு விஷயம். போனது பொதுப்பணிக்கு, அங்கே கிடைக்கின்ற அத்தனையும் பொதுப்பணிக்கு தான் செலவழிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் பொதுப்பணிக்கு வராமல் இருந்திருக்க வேண்டும். இது எனக்காக கமிஷனாக வழங்கப்பட்டது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது என்று இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வியாபாரிகள், ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் அத்தனை பேர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் நேர்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய பணிக்கு எனக்கு ஊதியம் தான், அதுக்கு மேலதிகமாக நான் எதையும் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. அப்படி சம்பாதித்தால் அது மோசடியான சொத்து, அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு தந்ததுதான் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பெரிய ஹஸரத் அவர்களை பற்றி ஒரு சம்பவம் சொல்லப்படும் அடிக்கடி. அது இதே மாதிரி ஒரு சம்பவம். அவர்கள் ஜாமியத்துல் ஃபலாவுக்காக நிதி சேகரிக்க செல்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இதே போன்று அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே பல தனவந்தர்களா, இது ஹஸரத் உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம், அவர்கள் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்வார்களா? மீண்டும் இங்கே கணக்கு பார்க்கின்ற போது இதையும் ஃபலாவுடைய கணக்கிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தருவார்கள் என்று அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற சகோதரர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஒரு நேர்மையான ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய பணியில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனத்து சந்தையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு வியாபாரி ஒரு தானிய குவியலை வைத்து விற்றுக் கொண்டிருக்கிறார். உடனே நபி அவர்கள் கையை கீழே போட்டு செக் பண்ணி பார்க்கிறார்கள். கீழே ஈரமான தானியம் இருக்கிறது. கேட்கிறார்கள், ஏன் இது ஈரம்? உடனே சொல்லப்படுகிறது, மழை பெய்ததால் நனைந்து விட்டது. அப்படி என்றால் நீ அதை மக்களுக்கு சொல்லி அல்லவா வச்சிருக்க வேண்டும். எடை போடுகின்ற போது மக்களுக்கு மேலே இருக்கிற காய்ந்த தானியத்தை காட்டிவிட்டு எடை போடுகின்ற போது கீழே இருக்கிற ஈரத்தானியத்தை மல்லி அல்லவா நீ நிறை போடுகிறாய், அந்த ஈரமும் சேர்ந்தல்லவா நறுக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு போனதை பார்க்கிறோம். அதுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா. முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். பெரிய மோசடி செய்தவர் அல்ல, கோடிக்கணக்கிலே நிதி மோசடி செய்தவர் அல்ல, பொதுமக்களுடைய சொத்துக்களை ஆட்டையை போட்டவர் அல்ல. மாற்றமாக ஒரு சாதாரண ஒரு தானியத்திலே ஈரத்தை தொட்டுவித்ததற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா. இப்படி யார் மோசடி செய்கிறாரோ அவர் இஸ்லாத்திலே இல்லை என்று சொன்னார். எங்களோடு இல்லை, எங்களுடைய இஸ்லாத்திலே அவர் இல்லை என்று மிக தெளிவாக சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே முஃப்லிஸுடைய நிலை என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். நன்மை குவியல்களோடு வருகின்ற மனிதன் தான் மோசடி செய்த விடயங்களுக்காக, அடுத்த மனிதர்களுக்கு செய்த தீங்குகளுக்காக அத்தனை நன்மைகளையும் பங்கு போட்டுவிட்டு நரகத்துக்கு போகின்ற நிலைமை இந்த மோசடிக்காரர்களுக்கு இல்லையா? அல்லாஹ்வை மறந்து செயல்படுகிறார்களா? மறுமையை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? நான் இப்படி மோசடி செய்த பணம், இந்த சொத்து நாளை மறுமையிலே எனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறும் என்பதை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய மரண தருவாயை மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு தொழிலாளரும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு இமாமாக இருந்த அதே நேரத்திலே ஒரு வியாபாரியாகவும் இருந்தார். துணி வியாபாரம் செய்வார்.
ஒரு நாள் வெளியிலே தன்னுடைய அறிவு பணிக்காக செல்கின்ற போது அங்கே பணிபுரிந்த பணியாளரிடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார்கள், இந்த துணிகளிலே டேமேஜ் இருக்கிறது, சொல்லி விற்பனை செய்ய வேண்டும், விலையை குறைத்து விற்க வேண்டும், டேமேஜான துணிகள் இருக்கு. அவர் போய்விட்டு வருகிறார். சில டேமேஜான துணிகள் விற்பனை செய்யப்படுகிறது. கேட்கிறார்கள், என்ன நடந்தது? அப்போது அந்த பணியாளர் சொல்கிறார், நான் மறந்து விட்டேன், வளமையான விலைக்கு அந்த துணிகளையும் விட்டு விட்டேன், குறை இருந்ததை சொல்ல மறந்து விட்டேன். உடனே அபூ ஹனீஃபா அவர்களுக்கு மிக கவலை வந்து விட்டது, என்னுடைய பணத்திலே ஹராம் செய்து விட்டது. தன்னை அறியாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடந்த ஒரு சம்பவத்துக்கு மிகவும் வருந்துகிறார்கள். அவரை தேடி பல மாதங்கள் அலைந்து தெரிந்தார்கள். அந்த வியாபாரியின் அடையாளங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொருவரிடமும் விசாரித்தார்கள். இறுதியிலே அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்றைய நாள் செய்த அத்தனை வியாபாரத்தின் பெருமதியையும் சதக்கா செய்து விட்டார். அது என்னுடைய சொத்தில் சேர்ந்து விடக்கூடாது, ஹராம் என்னுடைய வியாபாரத்தில் சேர்ந்து விடக்கூடாது என்று அவர்கள் சதக்கா செய்து விட்டதாக அவருடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகங்களை ஒருவரிடத்திலே பெற்று சவாரி விட்டு உழைத்துக் கொண்டிருந்த ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகங்களை மீண்டும் உரிய செல்வந்தரிடம் கொண்டு ஒப்படைக்கின்ற போது அவர் சொன்னார், நீங்கள் அதிகமாக இதனை பயன்படுத்தி விட்டீர்கள், இதனை பழைய விலைக்கு என்னால் விற்க முடியாது, இதனால் எனக்கு ஒரு தேய்வு பெருமானம் இருக்கிறது என்று சொன்னார். உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது என்னுடைய செலவிலே போகட்டும் என்று சொல்லி அந்த ஒட்டகங்களை விட்டுவிட்டு அந்த செல்வந்தர் கேட்ட முழு தொகையையும் அவருக்கு செலுத்திவிட்டு வந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மிக பேணுதலாக ஒவ்வொரு சம்பவத்திலும் எங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய பணியாளரோடு ஒரு பானத்தையோ ஒரு உணவையோ கொண்டு வந்து கொடுக்கிறார். அதனை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது சந்தேகம் இருக்கிறது. கேட்கிறார், இது எப்படி உனக்கு கிடைத்தது? அப்போது அவர் சொல்கிறார், இது ஒரு காலத்திலே நான், இது சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு சம்பவம், இது ஒரு காலத்திலே நான் மோசமான இந்த மந்திரங்களை கொண்டு ஓதி பார்ப்பவனாக இருந்தேன். அதிலே ஒருவர் எனக்கு பணம் தர வேண்டியது, அந்த பணத்திலே தான் இதனை வாங்கி வந்தேன் என்று சொன்ன போது உடனே அதனை வாந்தி எடுத்து விட்டு சொன்னார்கள், ஹராமான ஒரு சொட்டு ரத்தம் என்னுடைய உடலிலே சேர்ந்து விடக்கூடாது. இவ்வளவு பேணுதலாக தன்னுடைய உடம்பிலே ஹராமான ஒரு சொட்டு ரத்தம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நடந்தாலும் கூட பேணுதலாக நடந்து கொள்கின்றவர்களாகவே சஹாபாக்கள் இருந்திருக்க. எனவே சகோதரர்களே, நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம். அண்மையிலே இன்னும் ஒரு ஷரியா துறையிலே கற்று ஒருவர் தான், அவரும் என்னோடு வந்து உரையாடுகிற போது இந்த விடயத்தை சொன்னார். பிட்காயின் பிசினஸிலே ஒரு ஆன்லைனிலே பார்த்த ஒரு விடயத்திலே முதலீடு செய்திருக்கிறார். தன்னிடமிருந்து ஒரு சிறுதொகை பணம் முதலீடு செய்திருக்கிறார். கொஞ்ச நாள் தொடர்ந்து லாபம் கொடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனை நம்பி பெரிய ஒரு தொகையை கடன் வாங்கி முதலீடு செய்து பார்த்திருக்கிறார். பிறகு எந்த தொடர்பும் இல்லாமல் அத்தனை பணத்தையும் இழந்திருக்கிறார். டயலாக் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு முக்கியமான சகோதரரை தொலைபேசியிலே உரையாடி அவரை அவசரமாக வங்கி கணக்குக்கு பணம் விடுமாறு சொல்லி அவரும் அதனை நம்பி ஏமாற்றப்பட்ட சம்பவம் அண்மையில் ஒரு சகோதரரிடத்திலே வந்து சொல்லிவிட்டு போனார். எனக்கு தெரிந்த ஒரு தமிழ் சகோதரர் சாரதியாக பணியாற்றுகிறவர்கள் கஷ்டப்பட்டு அன்றாடம் சாரதியாக தொழில் புரிந்து உழைக்கின்ற பணத்தினை சேமித்து வைத்த பணத்தை இப்படி ஒரு பரிசு தொகைக்காக வேண்டி இழந்து ஏர்போர்ட் வரைக்கும் போய் உங்களுக்கு பரிசு வந்திருக்கிறது, ஏர்போர்ட்டில் இருக்கிறது, அதனை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி ஏமாந்து வந்திருக்கிறார். அத்தனைக்கும் எந்த ஒரு பரிசும் அவருக்கு கடைசியிலே கிடைக்கவில்லை என்பது முக்கியமானது. இன்று ஆன்லைன் மூலமாக நிறைய மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களே ஒரு பேஜை உருவாக்கி அதிலே முதலீடுகளை, மிக லாபகரமான முதலீடுகளை விளம்பரம் செய்து அதிலே அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்டு அதிலே கமெண்ட் பண்ணி எங்களை ஆசை ஊட்டி இப்படி எனக்கு லாபம் கிடைத்தது என்றெல்லாம் உண்மை போல் அதிலே பதிவு செய்து எங்களை நம்ப வைத்து மோசடி செய்கின்ற நிலைமைகள் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், ஏமாற்றுவது எப்படி ஒரு குற்றமோ ஏமாறுவதும் குற்றமோ, ஏமாற்றுவது எப்படி பாவமோ ஏமாறுவனாக முஸ்லிம் இருக்கக்கூடாது என்பதை தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. எதையும் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிக வலியுறுத்தி சொல்கிறது. இதனால் தான் இஸ்லாத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நம்பலாம், வெளிப்படைகளை வைத்து நம்பலாம், ஆனால் உள்ரங்கமான விடயங்களை நாங்கள் நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு சிறிய தொகை கடன் கொடுத்தாலும் 2 சாட்சிகளை வைத்து அதனை எழுதிக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொன்னது? வியாபார நடவடிக்கைகளாக இருந்தாலும் அதனை எழுதிக் கொள்வது உங்களுக்கு சிறந்தது ஏன் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத சகோதரர்களிடத்திலே கடன் பெற்ற போதும் கூட தன்னுடைய கவசத்தை அடகு வைத்துக் கொண்டுதானே பெற்றார்கள். ஏன்? இதெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் உறுதிப்படுத்தலை மேற்கொள்வதற்காக நடைபெறுகின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் ஒரு இஸ்லாமிய விதி, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு பொருள் என்னுடையது என்று நான் சொல்வதாக இருந்தால் நான் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். அதுக்குள்ள ஆதாரத்தை தயாரித்து விட்டு தான் நான் அதனை வியாபாரம் செய்ய முன்வர வேண்டும்.
ஆதாரம் இல்லாமல் வியாபாரம் செய்துவிட்டு நஷ்டமடைந்து விட்டு நாங்கள் முறைப்பாடு செய்வதில் பிரயோசனம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராமான ஒரு சொட்டு சதை எங்களுடைய உடம்பிலே வளர்ந்து விட்டாலும் அந்த உடம்பு சுருக்கத்துக்கு போகாது என்கின்ற விழிப்புணர்வோடு நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவோம். யாரும் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்துவிட மாட்டார்கள். யாராவது எங்களை ஏமாற்றுவதற்காகத்தான், மோசடி செய்வதற்காகத்தான் எங்களுக்கு விலை குறைப்புகளை இன்னொரு விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு செயற்பட வேண்டும். ஏமாறுபவர்களாக இருக்கவும் கூடாது, ஏமாற்றுபவர்களாக இருக்கவும் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நான் எனக்கு அநீதி செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கிக் கொண்டேன், உங்கள் மீதும் அதனை நான் ஹராமாக்கி இருக்கிறேன் என்று ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் சொன்னதாக அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்மையான வியாபாரிகளாக, தொழிலாளிகளாக, அதிகாரிகளாக, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஏமாற்று இல்லாத, மோசடி செய்யாத மனிதர்களாக வாழ்ந்தால் அந்த வியாபார சம்பாத்தியத்திலே சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். இல்லையா, வாழ்க்கையில் கவலையும் நெருப்பு துண்டுகளை எங்களுடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்கின்ற நிலையும் தான் வரும். எனவே ஏமாற்றுபவர்களாகவும் இல்லாமல், ஏமாறுபவர்களாக இல்லாமல், ஒரு முஸ்லிம் ஒரே பொந்திலே இரு தடவை தீண்டப்பட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்தனை சம்பவங்கள் நம் கண்முன் நடந்தும் கூட இதற்கு பிறகு நாங்கள் ஏமாறுபவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களையும் இந்த விடயத்தில் வெளிப்பட்டுபவர்களாக இருக்க வேண்டும். எனவே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நேர்மையான மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.